வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சம்மர் ஸ்பெஷலாக வடகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு வெயிலே தேவையில்லை. இது நம்ம ஈஸியாக ஃபேன் காற்றுலேயே உணர்த்தி எடுத்துடலாம். அதுவும் 24 ஹவர்ஸில் ரெடி ஆகிடும். வயசானவங்க, நம்ம வீட்டில் பெரியவங்களாம் அந்த வத்தல் செய்யும்போது நல்ல வெயிலில் போய் போட வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது, மாடிப்படி ஏறி கஷ்டப்பட்டு போய் செஞ்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா சீசன்லேயுமே இந்த ரெசிபியை நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதுக்கு மாவு கரைக்கணும், கூழ் காய்ச்சணும் அப்படின்ற எந்த ஒரு கஷ்டமான வேலையும் இல்லை. பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாமே வெயில் இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க கூட இந்த மாதிரி வடகம் ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா சீசன்லேயுமே செஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிபியை இப்போ நம்ம எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நாம் வத்தல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவில் பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி காய வச்சுட்டு நான் ஃபுல் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு 3 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். எவ்வளோ நல்லா ஊறி எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். நைலான் ஜவ்வரிசி எடுக்கக்கூடாது, இது மாதிரி மாவு ஜவ்வரிசி தான் சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வெள்ளையாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வத்தல் நல்லா வெள்ளையாக வரும். இப்போ நம்ம செய்முறையாக பார்க்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு நீங்கள் புழுங்கல் அரிசி தேவைன்னாலும் சேர்த்து செய்யலாம். இதிலே நல்லா மாவு அரிசின்னு விற்கும், அதுலேயும் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அப்புறமா மாவை அரைச்சதுக்கப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபைனாக அரைச்சிட்டு வரணும். இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்து செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பச்சை மிளகா விருப்பம் இல்லைன்னா ரெட் சில்லியை கூட அப்படியே ஃப்ளேக்ஸ் மாதிரி மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம இட்லி பானையில் தண்ணி ஒரு 3 கிளாஸ் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இது மாதிரி வேக வைக்கிற பிளேட் இருக்கும், இடியாப்பம்லாம் வேக வைப்போம் பார்த்திங்களா, அந்த பிளேட்டை இது மேலே வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம பிளேட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தரமும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் மாவு சேர்க்கணும். இதில் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். நல்லா உள்ள தண்ணி நல்லா கொதிச்சிடணும். கொதிக்கும்போது வச்சாதான் டக்குன்னு உங்களுக்கு ரெடி ஆகும். இப்போ இந்த மாதிரி 3 தட்டையும் ஒன்றா வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடியை போட முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து இது மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கிளாஸியாக இருக்கும். இந்த டைமில் எடுத்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நல்லா எடுக்க வரும். இப்போ இது மாதிரி சிங்கிள் பிளேட்லேயும் உங்களுக்கு நான் ஊற்றி காட்டுறேன். இப்போ இதுக்கு இந்த மூடியை போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி செஞ்சோம்னா ஒரு 30லேருந்து 45 செகண்ட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். அது மாதிரி கொஞ்சம் நமக்கு ஸ்டீம் வெளியே போச்சுன்னா ஒரு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ இந்த பிளேட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுவும் நல்லா வெந்துடுச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நான் எடுத்து காட்டுறேன். கத்தியில் இது மாதிரி நல்லா சைட்லேருந்து கொஞ்சம் இது மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா தானாகவே எடுக்க வந்துடும் ஈஸியாக. நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா மெல்லிசாக ஊற்றி எடுக்கணும். இப்போ இதை பிளேட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதையும் தட்டில் வச்சிடலாம்.
இப்போ நம்ம சிங்கிள் பிளேட்டில் ஒன்று ஊற்றணும் இல்லைங்களா, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு காட்டணும். அதே மாதிரி இது மாதிரி ஒரு அகலமான கடாயிலையும் இது மாதிரி செஞ்சு எடுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய 3 பிளேட்டும் நல்லா தாராளமாக வச்சுக்கலாம். வேக வைக்கிற பிளேட்டை இது மேலே வச்சுக்கலாம். நம்ம ஒரு தரமும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் மாவு சேர்க்கணும். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை கடாயில் வச்சிடலாம். எல்லாம் இது மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் இப்படி மூடிடலாம். இது மாதிரி செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு சீக்கிரம் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி செஞ்சோம்னா 30லேருந்து ஒரு 45 செகண்ட்ஸ்க்குள்ளே மாவு வெந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி சிங்கிளான பாத்திரத்துலேயும் செய்யலாம். இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கணும். அதில் இது மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் வச்சோம்னா சீக்கிரம் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இது மாதிரி ஒரு கவர் வச்சு மூடிடலாம். இப்போ இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் இருக்கணும்னா நமக்கு வெயில் வராது. அது மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி நம்ம எந்த சீசனில் வேணாலும் இந்த மெத்தடில் செஞ்சு வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். இப்போயே நம்ம கையில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நல்ல இந்த இடமெல்லாம் நல்லா ஒரு ட்ரையாக வந்துடுச்சு. சுற்றிலுமே நல்லா இதை ஓவர் நைட்டு நம்ம அதை காய வச்சு எடுத்துட்டோம்னா மறுநாளே நம்ம வறுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஓவர் நைட் காய வச்சுட்டு உங்களுக்கு நான் பொரிச்சு காட்டுறேன். ஃபேன் காற்றுலேயே உணர்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ அழகாக காஞ்சி ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள். டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா கிளாஸியாக ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து பொரிச்சு பார்க்கலாம். இப்போ 200 கிராம் அரிசிக்கு நல்ல ஒரு 50 வடகம் போல் வந்திருக்கு. சைஸ் வாரியாக நீங்கள் பெரிய சைஸாக ஊற்றுனீங்கன்னா ஒரு 40 அளவு குறையும். சின்ன சைஸாக ஊற்றுனீங்கன்னா 50லேருந்து ஒரு 55 வடகம் வரைக்கும் ஈஸியாக வரும். நான் மீடியம் சைஸில் ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுமாதிரி ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வடகம் வறுக்கும்போது மட்டும் நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்ல பெரிய சைஸில் பொரிஞ்சு வரும். இதை வந்து அப்பளம்னு சொல்லலாம், வடகம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த அப்பளம் ரெசிபி செஞ்சுருக்கோம். பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வயதினருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான வடகம் ரெசிபி. எல்லா சீசன்லேயுமே இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த அருமையான வடகம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.